ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நம்ம ஏற்கனவே திருவாசகத்துல மாணிக்க வாசகரால எழுதப்பட்ட தேனமுத வரிகளை 19 வரிகளை பார்த்திருக்கோம். விளக்கத்தோட நான் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துட்டேன். யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க எல்லா வீடியோவும் பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த முதல் 19 வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். ஸோ கடவுளை ரொம்ப புகழ்ந்த, மனதார புகழ்ந்த வரிகள். அந்த வரிகளை கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேளுங்க. இப்போ அடுத்த 5 வரிகளை பார்ப்போம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தே வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். இந்த வரிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அதாவது சிவபெருமான் என்னோட மனசுக்குள்ள ஆழமா ஊடுருவி சென்று, அதாவது அவர் என் மனசுக்குள்ள வர்றதுக்கு அவர் எனக்கு அருள் புரியணும் இல்லையா? அந்த அருள் புரிகிறாரு. அதுதான் அந்த வரிகள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதாவது அவர் எனக்கு ஒரு அருள் கொடுத்தாரு இல்லையா? என் மனசுக்குள்ள முழுமையா அவர் இருக்கிறதுக்கான, நான் அவரை நினைக்கிறதுக்கான ஒரு அருள் கொடுத்தாரு இல்லையா? அந்த அருளாலேயே நான் அவர் பாதத்தை வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தே வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். அதாவது என் மனசுல ஒரு முழு சந்தோஷத்தோட இந்த திருவாசக வரிகளை நான் எடுத்துரைக்கிறேன். அதாவது மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் ஒரு ரொம்ப முழுமையான ஒரு சந்தோஷத்தோட இந்த திருவாசக வரிகளை நான் எடுத்துரைக்கிறேன், அதாவது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முந்தே வினை முழுதும் ஓய உரைப்பான் யான். அதாவது என்னோட முற்பிறவி, இந்த பிறவி, எல்லா பிறவிலையும் இருக்க எல்லா வினைகளுமே நான் இந்த திருவாசக வரிகளை எடுத்துரைக்கிறதுனால, சொல்றதுனால எனக்கு எல்லாமே நீங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகா சிவபெருமான் கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு அதை எழுதியிருக்காரு. இந்த வரிகளை நம்ம படிக்கிறதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? நம்ம சிவபெருமான் அவர் கையால எழுதின வரிகளை இன்னைக்கு நம்ம வாயால உச்சரிக்கிறோம் அப்படின்றதே நம்ம அவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருக்கும். ஸோ நீங்களும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா திருவாசகத்தை படிச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நான் டிராவல் வித் ஆடி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.